ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சரிதாஸ் விலாக். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வந்து ஒரு சட்னி இது கார சட்னி காரமாக தான் இருக்கும். இது கொஞ்சம் காரம் வேணால் உங்களுக்கு கம்மி பண்ணிக்கிங்க. எங்களுக்கு காரம் நல்லா சாப்பிடுவோம், நல்லா காரம் வச்சுருக்கேன். ஒரு 10 மிளகா எடுத்துருக்கேன். பூண்டு அப்படியே உரிக்க வேணாம், இப்படியே நீங்கள் தோலோடையே வச்சுக்கலாம். ஒரே ஒரு பெரிய வெங்காயம் ஒன்று எடுத்துருக்கேன். இது ஒரே ஒரு தக்காளி, மீடியம் சைஸ் தக்காளி ஒன்று, கொத்தமல்லி கொஞ்சம், கருவேப்பிலை கொஞ்சம், அவ்வளோதாங்க. புளி இந்த பாருங்கள், கொஞ்சோண்டு புளி, ஒரு பளிங்கி அளவு, உப்பு கொஞ்சம், எண்ணெய், இவ்வளோ தான் இதுக்கு தேவையானது. நம்ம ஃபஸ்ட்டு இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. எண்ணெய் ஊற்றிங்க, கொஞ்சம் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிடுங்க. பூண்டு போட்டுங்க. மிளகா போட்டுங்க. வெங்காயம் போட்டுக்கலாம். உப்பு போட்டுருங்க, கல் உப்பு. இந்த புளியும் இதிலே போட்டுருங்க. தக்காளி போட்டுருங்க. வதங்கட்டும். பாருங்க, தக்காளி வெங்காயம்லாம் வதங்கிடுச்சு. கருவேப்பிலை போட்டுடலாம். கருவேப்பிலை, மல்லி ரெண்டுத்தையும் போட்டுங்க. அவ்வளோதான். இதை அப்படியே இறக்கி வச்சுட்டு கொஞ்சம் நல்லா ஆறட்டும். கொஞ்சம் வதங்கட்டும். சூட்லேயே வதங்கிடும். ஒரு மல்லி கருவேப்பிலை மட்டும் லைட்டாக வதங்கினா போதும். அவ்வளோதாங்க. இப்போ நான் இறக்கிடுறேன். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ நல்லா இதை ஆற வச்சதுக்கப்புறம் நம்ம அரைச்சிடலாம். மிக்சியில் நைஸாக நம்ம எப்போதும் கார சட்னி எப்படி அரைப்போமோ அது மாதிரி அரைச்சி வந்துடலாம். அவ்வளோதான், போட்டாச்சு, ஆறிடுச்சு. அரைச்சிடலாம். பாருங்கள், அரைச்சாச்சு. சட்னி இப்போ தாளிச்சிடலாம். சட்னி ரெடி பண்ணியாச்சுங்க. சூப்பரான ஒரு கார சட்னி ரெடி. இந்த சட்னியை நீங்களும் ரெடி பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். இட்லி, தோசை எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்கும். சுட சுட இட்லி வச்சு இந்த சட்னியை சாப்பிட்டு பாருங்கள், அருமையாக இருக்கும். இதேமாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். கார சட்னியும் தோசையும் ரெடிங்க, சுட சுட சூப்பராக இருக்கும். நான் இன்றைக்கி இட்லி ஊற்றலை, தோசை தான் ஊற்றிருக்கேன். இட்லி மாவு இல்லை, தோசை தான் ஊற்றிருக்கேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், அருமையாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றிங்க.